சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட உங்களுக்கு நான் இருங்கோவேளை மணப்பதற்கு முன்பே வீரபாண்டி என்ற ஒருவரிடம் என் மனதை பறிகொடுத்தவள் என்பது தெரிந்திருக்க முடியாது. அதுவும் தெரியும் முத்துநகை. ஏன், வீரபாண்டியிடம் உன்னை நீ இழந்துவிட்டாய் என்பதும் தெரியும். அந்த வீரபாண்டிதான் இருங்கோவேல் என்பது தெரிந்த பிறகு நீ தவித்த தவிப்பும் எனக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் அறிந்தவர் யாரோ அந்த ஒருவர் மூலம்தானே தெரிந்திருக்க முடியும். இவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. தந்தையார் ஒருவருக்குத்தானே இந்த உண்மை தெரியும். அவரே சொல்லியிருக்கிறார் எனும் போது அதை பற்றி இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? முத்துநகை, ஏன் மௌனமாகிவிட்டாய்? இனியும் நீ அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு ஏன் உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ள வேண்டும்? என்றைக்கிருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பெருமை அவள் அதற்கு திருமணம் செய்து கொள்வது அவசியம் அல்லவா? நீ எதற்காக யோசிக்கின்றாய்? நீ இருங்கோவேளை மணந்து வாழ்ந்ததும் உன் கரத்தாலேயே அவனை கொன்றவள் என்பதும் அனைவரும் அறிந்ததாயிற்றே. அதனால் யார் உன்னை மணந்து கொள்வார்கள் என்றுதானே யோசிக்கிறாய்? கவலைப்படாதே, நானே உன்னை மணந்து கொள்கிறேன். என்ன சொன்னீர்கள்? நீங்களா என்னை மணந்து கொள்கிறேன் என்கிறீர்கள்? முத்துநகை, தாங்கள் நிதானமான சிந்தனையில் தானே இருக்கிறீர்கள். ஏன் இப்படி கேட்கிறாய்? இவ்வளவு நாட்களாக நான் மதித்து போற்றிய அந்த பார்த்திபன் நீங்கள் தானா என்ற சந்தேகம் எனக்கு இப்பொழுது ஏற்படுகிறது. நான் தான் பேசுகிறேன் முத்துநகை. மனப்பூர்வமாக உன்னை மணந்து கொள்ள நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு உறுதியாக உன்னிடம் அதை பற்றி பேசுகிறேன். ஓ, என் வாழ்வு இப்படி இருங்கோவேளால் சீரழிந்து விட்டது. எனக்கு புனர்வாழ்வு கிடைக்க வேண்டுமே என்ற அனுதாபத்தினால் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள், அப்படித்தானே? இல்லை இல்லை. என்ன இல்லை? அனுதாபத்தினால் நான் இப்படி சொல்லவில்லை. ஆழ்ந்த காதலால் தான் நான் இப்படி சொல்கிறேன். காதலா? என் மீதா? உங்களுக்கா? ஏன் இந்த சந்தேகம்? இந்த காதல் இப்போது நீ இங்கு வந்த பிறகு ஏற்பட்டதல்ல முத்துநகை. உன் பெயரை கேட்ட நாள் முதலாக ஏற்பட்டது. நீ பாண்டிய நாட்டிற்கு சென்றிருந்த நேரத்தில் தானே நான் சோழ நாட்டின் தளபதியானேன். அப்போதுதான் நீ இருங்கோவேலை பழிவாங்குவதற்காக எப்படிப்பட்ட வீர சாகசங்களில் ஈடுபட்டாய், எப்படி தன்னைத்தானே அவனுக்கு பலியிட்டுக் கொண்டு அவனை பழிவாங்கினாய் என்பதையெல்லாம் கேட்டேன். அப்போதே நான் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டேன். அப்போது எனக்கு நீ கருப்பா சிகப்பா என்று தெரியாது, உயரமா குள்ளமா என்று தெரியாது, அழகானவளா இல்லையா என்பதை பற்றி கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. இருங்கோவேலையை வீழ்த்தி இரு பெரும் மன்னர்களும் மதிக்கும் தகுதி பெற்றவள் என்பது மட்டுமே தெரியும். அதுவே உன் மீது நான் காதல் கொள்ள காரணமாக அமைந்தது. நேரில் பார்த்தபோது நான் நினைத்ததற்கும் மேலாக அழகும் அறிவும் வீரமும் விவேகமும் கொண்டவளாக விளங்கினாய். அன்று முதலே என் விருப்பத்தை உன்னிடம் சொல்வதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். இன்று பொருத்தமான நேரம் அமைந்து என் உள்ளத்தில் உள்ளதை சொல்லிவிட்டேன். நான் திருமணமானவள் என்று தெரிந்த பிறகுமா தாங்கள் என்னை விரும்புகிறீர்கள்? இருங்கோவேளை நீ மணந்து கொண்டதற்கு பெயர் திருமணமா? சில நேரங்களில் சில பெண்களுக்கு உடனே ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது என்பதால் ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்ட செய்து அதை வெட்டி எறிவார்கள். நீயும் அப்படித்தான் அந்த வாழை மரத்தின் கரத்தால் தாலி கட்டிக்கொண்டு அதை வெட்டி எறிந்திருக்கிறாய். அது எப்படி திருமணமாகும்? உன் கையாலேயே அழித்து பழிவாங்குவதற்காக செய்து கொண்டதை எப்படி திருமணம் என்று சொல்ல முடியும்? போதும் போதும், இனி இது பற்றி என்னால் விவாதிக்க முடியாது. தயவு செய்து இனி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசாதீர்கள், பேசாதீர்கள்.
மாதுரி, அம்மா, நாளை காலையில் நாம் பாண்டி நாடு செல்லவிருக்கும் வேளையில் இப்போது இரவில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களிடம் சிறிது தனிமையில் பேச வேண்டும் அம்மா. அதற்காகத்தான் இரவென்றும் பாராமல் வந்தேன். சரி, விஷயத்தை சொல். அம்மா, நமக்கு இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக நாம் எச்சரிக்கையாக பாதுகாத்து வந்த தாமரை கை நழுவி போய்விட்டாள். காடவனும் இருளாயியும் தாமரையை தவற விட்டுவிட்டு வந்து கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களை நாம் எப்படியாவது தேடியாக வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். சேர நாட்டில் நாம் அனுப்பிய நால்வரும் மடிந்து விட்டார்கள் என்ற உடனே பாண்டிய இளவரசருக்கு பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று சேர நாட்டு தளபதி மாறவேள் முன்பு போல் இப்போதும் தங்களை தேடிக்கொண்டு இங்கு வரக்கூடும். அப்போது நீங்கள் இங்கு இருக்க வேண்டியது அவசியம். அவசியம்தான். இந்த சூழ்நிலையில் இப்போது நீங்கள் பாண்டிய நாட்டிற்கு போவது சரியா? மிக முக்கியமான பணிகள் எங்கே இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு பாண்டிய நாட்டிற்கு செல்வது சரிதானா? மாதுரி, நீ சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நான் மட்டும் யோசிக்காமல் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் தான் பாண்டிய நாட்டிற்கு நான் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அது என்னவென்று என்னிடம் சொல்லக்கூடாது என்றால் வேண்டாம். சொல்லக்கூடியது என்றால் எனக்கும் அதன் அவசியம் புரியும். அதற்கேற்ப நான் செயல்படுவேன். நிச்சயம் உனக்கு தெரிய வேண்டும் மாதுரி. அங்கு சென்ற பிறகு நீயும் அதற்கான முயற்சியில் ஈடுபடத்தான் வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள் அம்மா. அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கவனித்தாயா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி கேட்கிறீர்கள்? இந்த அரண்மனையில் நம் கண்முன்னே நடமாடிக் கொண்டிருந்த இருவர் அரசரின் நம்பிக்கைக்குரியவர்கள். ஆனால் நமக்கு பிரச்சனையாக இருப்பவர்கள் இப்பொழுது இங்கு இல்லையே. அதை பற்றி நீ யோசித்தாயா? நீங்கள் தளபதி பார்த்திபனையும் முத்துநகையும் பற்றிதானே சொல்கிறீர்கள்? ஆமாமடி. அதை பற்றி அறிவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் கூட எனக்கு தெரியுமே. என் மாளிகையிலேயே இருப்பவர்களில் பூங்கோதைக்கு தெரிய வாய்ப்புண்டு. ஆனால் அவள் சொல்ல மாட்டாள். என் கணவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் அவரிடம் கேட்கக்கூட முடியாதே. அதெல்லாம் போகட்டும். இந்த கதிர்காமன் வேளிர்குடியின் அரசனாக வர வேண்டும் என்பதற்காக நான் பார்த்து பார்த்து வளர்த்த என் பிள்ளை, அவன் இப்போது அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு நான் எதை கேட்டாலும் சொல்ல மறுக்கிறானே. ஆமாம் அம்மா, கதிர்காமனுடைய மாற்றம்தான் எனக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் சோழ நாட்டில் அவர்கள் சம்பந்தமாக போடப்பட்டிருக்கும் முடிச்சு அங்கு பாண்டிய நாட்டில் அவிழ்க்கப்படலாம் என்பதால்தான் அங்கு போக வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். என்னை பற்றி எவர் எதை சொன்னாலும் ஒப்புக்கொள்ளாத என் அண்ணன், யார் கேட்டும் சொல்லாததை கூட நான் கேட்டவுடனே சொல்லக்கூடிய சோழ மன்னர் கரிகாலர் இப்போது என்னிடமே விஷயத்தை மாற்றி பேச தொடங்கிவிட்டார். என்னை பற்றி பார்த்திபன் தவறாக பேசியதால் அவனை விரட்டிவிட்டேன் என்று என்னிடமே நாடகமாடுகிறார். அவனை அனுப்பியது அதற்காக என்றால் அன்று முதலே முத்துநகையும் பூம்புகாரில் இல்லையே. அவளை எதற்காக அனுப்பினார்? சேர நாட்டிலும் அவர்கள் இல்லை என்பதை நீயே சென்று தெரிந்து கொண்டு வந்து விட்டாய். பிறகு வேறெங்கே இருக்க முடியும்? இனி நாம் தேடி பார்க்க வேண்டியது பாண்டிய நாட்டில்தானே. அதற்காகத்தான் நாம் அங்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் பாண்டிய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால் என் அண்ணன் அதை மறுப்பார். அதைக் கொண்டே பார்த்திபனும் முத்துநகையும் பாண்டிய நாட்டில்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அதற்கு எந்த மறுப்பும் சொல்லவில்லை. நீங்கள் சொன்ன காரணம் மிக முக்கியமான காரணம் அம்மா. உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் பாண்டிமா தேவியாரை பார்க்க வேண்டும் என்றல்லவா நீங்கள் கேட்டீர்கள்? அதை மறுத்தால் சம்பந்தி மீது அவருக்கு அக்கறை இல்லை என்றல்லவா ஆகிவிடும். நீ சொல்வதும் சரிதான். ஆனால் பஞ்சவன்மா தேவியை பற்றி எனக்கு என்ன கவலை? ஆனால் அதை காரணமாக கொண்டு அங்கு சென்ற அவர்கள் இருவரும் அங்கு பாண்டிய நாட்டில்தான் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அத்தோடு இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கிறது. அது என்னம்மா? இளம்வழுதி விஷயத்தில் சேர மன்னர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மலர்கொடி அதன் பிறகு
பாண்டிய நாட்டில் சென்றுதான் வாழ்வாள். அப்போது அங்குள்ள நிலைகளை கண்டுபிடிப்பதற்காக பாண்டிய நாட்டில் இருக்கும் மணிமாறனை நாம் போடும் வட்டத்திற்குள் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அங்கு நடப்பவற்றை அறிய வேண்டும். மொத்தத்தில் சோழ நாடு மட்டுமல்ல, பாண்டிய நாடும் நமது கண்காணிப்பில், நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதையெல்லாம் யோசித்துத்தான் நான் இப்பொழுது பாண்டிய நாட்டிற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்பப்பா, எவ்வளவு விரிவான திட்டத்தை உங்கள் மனதில் உருவாக்கிக் கொண்டு நீங்கள் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் புத்தி எனக்கு இல்லை. அந்த அளவிற்கு என்னால் யோசிக்க முடியவில்லை. அதுதானடி மங்கம்மா, எப்பொழுதும் என்னுடனேயே இருக்கும் முன்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வேறு யாரால் இந்த மங்கம்மாவின் செயல்களுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியும்? போய் நிம்மதியாக உறங்கு. நாளை காலையில் புது தெம்புடன் நாம் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட வேண்டும். செல். சரிம்மா. அமைச்சரே, இந்த ஆண்டு போதுமான மழை பொழியவில்லை என்பதால் வறட்சி ஏற்படும் என்று சொன்னார்களே, அதை பற்றி நன்கு விசாரித்தீர்களா? வறட்சி ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்ட பகுதிக்கு நானே சென்று பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் மன்னவா. ஓ, அதனால் தான் தாங்கள் கடந்த சில நாட்களாக என்னை காண வரவில்லையா? ஆம் மன்னவா, நானே சென்று நேரில் கண்டு உறுதிப்படுத்திக் கொண்ட பின் அதை பற்றி தங்களிடம் சொல்லலாம் என்பதற்காகத்தான் வறட்சி பற்றிய பேச்சு தொடங்கிய உடனேயே அங்கு சென்று வந்தேன் மன்னவா. நிலைமை எப்படி இருக்கிறது? வறட்சியால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற அளவிற்கு மோசமாகிவிட்டதா? காவிரி தாய் குடகு மலையிலிருந்து நீரை சுமந்து வந்து நமக்கு தந்து கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு நிலை ஏன் ஏற்பட போகிறது மன்னவா? உழவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. தாங்கள் காவிரியில் கட்டி வைத்திருக்கும் அணையின் மகிமையை இப்பொழுதுதான் மக்கள் பூரணமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை அங்கு கண்ட மகிழ்ச்சியில் காவிரிக்கு கல்லணை கண்ட கரிகால் வளவரின் அமைச்சர் அனிருத்தர் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்த துவங்கிவிட்டார்கள். அந்த கணத்தில் எனக்கு இந்த பெருமையெல்லாம் எங்கள் சோழ மன்னருக்கல்லவா போய் சேர வேண்டும் என்று என்னையும் அறியாமல் என் கண்களில் கண்ணீர் கசிந்தது. இதில் எனக்கு உங்களுக்கு என்றெல்லாம் ஏன் பார்க்க வேண்டும் அமைச்சரே? எல்லா பெருமையும் சோழ திருநாட்டிற்கே சேர வேண்டும். சோழ நாட்டை என்றும் வளமாக்கி சோழ நாடு சோறுடைத்து என்ற பெருமையை தேடித் தந்திருக்கும் பொன்னி என்ற பெயர் கொண்ட நம் அன்னை காவிரி தாய்க்கு சேர வேண்டும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்பதை என்றென்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறாள் அல்லவா நமது காவிரி தாய். என்ன புலவரே, காரிக்கண்ணனாரே, என்னவாயிற்று? ஏதோ இன்றுதான் என்னை முதலாக பார்ப்பது போல் உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான் மன்னவா. ஒவ்வொரு நிலையிலும் தாங்கள் எனக்கு வியப்புக்குரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறீர்கள். இப்பொழுது எதை கண்டு வியந்து போனீர்கள்? தங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தங்கள் மருமகன் சிறைப்பட்டிருக்க, மகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க, மக்கள் அதை நினைத்து பொறுமிக் கொண்டிருக்கும் நிலையில் நாட்டு மக்களைப் பற்றியும் மழையின்மையால் அவர்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்பது பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் சொன்னேன். என்னை பற்றி நன்கு அறிந்த தாங்கள் இப்படி பேசுவதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. எனது ஒவ்வொரு அங்கமும் சோழநாடு என்று அதையே தனக்குள் கொண்டிருக்கிறது. சோழ நாட்டில் வாழும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அதேபோல் இங்கு வாழும் கடைக்கோடி சோழ குடிமகன் வரை எனக்குள் இருக்கிறார்கள். ஒரு புறாவிற்காக தன் தசையையே அறிந்து கொடுக்க முன்வந்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த குலமல்லவா நம் சோழர் குலம். அதை பற்றி புலவர் தாமப்பல் கண்ணினார் குறுகிற் பருந்தின் ஏறு குறி தொரியி தன்னகம் புக்க குறுநடை புறவின் தபுதி எஞ்சிச் சீரை பூக்க வரையா ஈகை உறவோன் என்று பாடினார் அல்லவா. அந்த வழி வந்த நான் எனது சொந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக இந்த மண்ணில் வாழும் சோழ நாட்டு மக்களின் நலனை பற்றி நினைக்காமல் இருக்க முடியுமா? எனது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக சோழ குலத்தில் ஒருவரை பலியிட நேர்ந்தாலும், என்னையே களபலியாக தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்வேன். அருமை சோழ பேரவேந்தே, அருமை.
நாடு வேறல்ல, நான் வேறல்ல என்ற தங்கள் உணர்வை இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் பெற்றுவிட்டால் நமது நாடு உலகத்திற்கே வழிகாட்டும் உயர்ந்த நாடாகிவிடும். இருப்பினும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை பேரும் உங்களுக்குள் இருக்கிறார்கள் என்பதால் அதில் நாங்களும் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். வாருங்கள் கபிலர் பெருமானே, வாருங்கள். வாருங்கள். வணக்கம். தங்கள் வருகை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அமருங்கள். இந்த நேரத்தில் இங்கு வந்து தங்கள் கருத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கும் மகிழ்ச்சிதான். நாட்டிற்காக தாங்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை பலியிட வேண்டிய அவசியம் ஒருபோதும் நேராது. பாண்டிய இளவரசர் இளம்வழுதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக இங்கு வந்து சேருவார். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? எப்படி அவர்கள் வருவார்கள்? உங்கள் மகள் முத்துநகையும் சோழத் தளபதி பார்த்திபனும் அதை எப்படியாவது சாதித்து காட்டுவார்கள். அதற்குரிய முதலடியை அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். ஆஹா, என் நோக்கம் நிறைவேறியது. என் திட்டம் சரியானதுதான் என்பதை தங்களுடைய பேச்சு உறுதிப்படுத்துகிறது. அங்கு என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள். சேரநாட்டின் இளவரசி பரிவாதினி மலைவளம் காண சென்ற நேரத்தில் அவளை சில கள்வர்கள் வழிமறித்தார்கள். அப்போது அங்கு வந்த முத்துநகை அந்த கள்வர்களோடு போரிட்டு அவர்களை வென்று பரிவர்த்தனையை காப்பாற்றினார். இளவரசி தன்னை காப்பாற்றிய அருந்ததியை, அதாவது முத்துநகையை, ஆம் மன்னவா, சேர மன்னரிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்தாள். சேர மன்னரோ மகிழ்ந்து அருந்ததிக்கு எப்போதும் தன் மகளோடு இருந்து பாதுகாப்பதோடு வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கும் பணியையும் தந்துவிட்டார். அது மட்டுமல்ல, வேறென்ன? அவள் தந்தைக்கும் ஆயுத பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்பை தந்துவிட்டார். தந்தையா? என்ன அமைச்சரே, இது கூடவா புரியவில்லை? அருந்ததியின் தந்தையாக பார்த்திபன் அங்கு சென்றிருக்கிறான் என்பது பொருள். அவன் பெயர் என்ன? குணாளன். ஆக என் மகளும் பார்த்திபனும் அரண்மனைக்குள் புகுந்து அரசரின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். உண்மைதான் காரிக்கண்ணனாரே. தாங்கள் ஒரு பெண்ணை பெறவில்லை. சோழ நாட்டின் புகழ் காக்கும் குல விளக்கை, மா வீரர்களாலும் சாதிக்க முடியாததை தனித்து நின்று சாதித்து காட்டும் ஒரு வீர திருமகளை பெற்றிருக்கின்றீர்கள். இப்படி ஒரு வீராங்கனையை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவளது வீரத்தைக் கண்டு மகிழ்ந்த அரசரும் மற்றவர்களும் அவளுடைய பேச்சை கேட்டு மேலும் வியந்து போனார்கள். வீரமும் விவேகமும் வலிமையும் புலமையும் ஒரே இடத்தில் எப்படி இணைந்திருக்கிறது என்று திகைத்தே போய்விட்டார்கள்.